இந்த ஓடுற ட்ரெயினில் புத்தகம் படிக்கிறது, மீட்டது பஸ்ஸில் படிக்கிறது, இப்படி இருந்து இயற்கையோட இயற்கையாக இருந்து படிக்கிறது அதெல்லாம் நமக்கு சரி வராது. இங்கே பாருங்க, எந்த சவ் சவ் பருப்பு பால் கறி ரெடி ஆயிட்டு. சமைக்கும் போது இந்த பருப்பும் பாலும் டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஒன்றுமே செய்யாது. பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா குந்தவேண்டு தான் பேர் வைக்கிறது. அவர் சின்னல படிச்சுக்கிறார் பொன்னியின் செல்வன் கதை. நிறைய பார்த்து கொண்டு இருக்குது. என்ன திருப்ப ஸ்கூலுக்கு கொண்டு விட வந்திருக்காள் போல வெட்டி பேர் வடியுது. என்ன தெரியும், ஸ்டார்ட்ல எல்லாம் மாதிரி அழும் இந்த கண்டாளை, இந்த ரோட்டை கண்டாளை. இப்போ அம்மாட்ட சொன்னா அம்மா சொல்லுவா இரும்பு சத்து குறைபாடுண்டு. இப்ப கடையில சொன்னா அவையே சொல்லுவேன், ஐயோ நீ வந்து லாங் ஷிஃப்ட் செய்யற, அதால மீதி உனக்கு டயர்டா இருக்குமான்னு. இந்த மென்சன்கிட்ட சொன்னா இந்த மென்சன் சொல்லுவோம் உனக்கு நல்லா சோம்பேறி வத்திட்டு. நேற்று நைட் வந்து தண்ணியில ஊற போட்டுட்டு விடிய எடுத்து அந்த தண்ணியை குடிச்சா அவ்வளவு இரும்பு சத்தம் அயன் இருக்காமண்டு அம்மா சொல்லி செய்தேன். உள்ள விதவரை இருக்கு மாங்காய் மாதிரி. இங்கே பாருங்க, என்னோட ஊர் பிஞ்சு மாங்காயில வந்து உள்ள இருக்குன்னு தெரியுமா இங்கே. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோன்னு தான் போட போறேன். பால் கறி ஆரியாவுக்கு வைக்க போறேன். ஒரு பால் கறி பருப்பு போட்டு பால் கறி ஒன்று வைக்க போறேன். அப்ப சரி என்ன நாள் ஆயிட்டுது, அப்ப இதை வீடியோவை எடுத்து போடுவோம்னுட்டு இது இந்த காய் என்ன நான் சமைக்க போடுறேன்டா சில தான் நான் சமைக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த காயண்டாலே ஞாபகம் வர்றது. எனக்கு தெரியாது இந்த காய் சவ் சவ்வை பற்றி எனக்கு தெரியாது, சாப்பிட்டதும் இல்லை. இன்னும் நான் சாப்பிட்டது இல்லை. இன்றைக்கு தான் நானே சமைக்க போறேன். ஆனா நான் வந்து வீடியோஸ் பார்த்துருக்கிறேன், சவ் சவுண்ட வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்ல தான் நான் போட்டிருந்தவை. கீழே யூடியூப்ல வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது கீழே வந்தது என்ன சவ் சவுண்டு தமிழ்ல எழுதி இருந்தவை. நான் அது சவ்வண்ணாண்டு நோவலா எடுத்தோடனே நம்மளுக்கு வராதுதான், இது சவ்வண்ணாவா சேனாவா என்ன. நான் என்னடா அது சில சமைக்க போறாள், சில தான் உள்ளுக்குள்ள போய் பார்த்தாவா சொல்லுவா சவ் சவ் சமைக்க போறாள். ஆனா சவுச்சவத்தான் சில வாட்சி வந்திருக்கலான்னு அந்த மாதிரி தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு நான் டெஸ்கோ போனேன், நான் போட்டிருந்தேன். நான் வாங்குறீங்களா தமிழ் கடையில எல்லாம் காட்டுறனால தான் இன்னும் நமக்கு சமைக்க தெரியாது இதை வச்சு சரி ஓகே என்று போட்டு நான் வந்துடுறது. நேற்று பார்த்தா டெஸ்கோவில் போட்டிருந்தவே ஒரு காய் வந்து எனக்கு தெரிஞ்சு 60 பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ நான் 2 எடுத்துட்டு வந்தேன் நான். அப்ப சரி ஒரு பால் கறி ஒன்று வச்சு விடுவோம். ஆரியாக பருப்பு வைக்கிறேன் நான் தானே நோமலா. அப்ப நான் வந்து ஆரியாக பருப்பு வைக்கும் போது என்ன செய்யணும்னா என்னென்னாலும் ஒரு மரக்கறி அந்த பருப்புக்குள்ள போட்டு அப்படித்தான் வைக்கிறது. அப்ப இன்னைக்கு வந்து நான் இந்த சவ் பருப்புக்குள்ள போட்டு ஆளுக்கு சமைச்சு தீத்தி விடுவோம்ன்ட்டு. இன்றைக்கு அவாக்கு நர்சரி இல்லை, வீட்டை தான் நிக்கிறா. அப்ப இதை சமைச்சு போட்டு வெளியில ஆளை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்ப நான் உங்களுக்கு சவ் தான் பருப்புக்குள்ள போட்டு ஆரியாவுக்கு நான் இப்படி வெள்ளைக்கறி வைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பால் கறி எப்படி வைக்கிறேன். முதல்ல இந்த காயை வந்து நாங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன வெட்டி எடுப்போம். நான் ஒரு காய் தான் எடுத்திருக்கிறேன். ஏனென்று கேட்டா ஆரியா வந்து நிறைய மரக்கறி பருப்புக்கு இருந்தாலும் பார்த்து இருந்தாலே சாப்பிடாது. அதால ஒரு காய் எனக்கு காணும் பருப்புக்கு போட்டு வைக்கிறதுக்கு. இதை நாங்க தோலை சீவி எடுப்போம். எங்களோட ஊர் பெரிய கொய்யாக்கா மாதிரி இருக்கு, யானை கொய்யான்னு சொல்லுவோம் தெரியுமா. என்னடா உள்ள விதவரை இருக்கு மாங்காய் மாதிரி. இங்க பாருங்க, எங்களோட ஊர் பிஞ்சு மாங்காயில வந்து உள்ள இருக்குன்னு தெரியுமா. இங்கே மனம் கொய்யாக்கா மாதிரி இருக்கு. சின்ன நான் பச்சையா சாப்பிட பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. என்ன வேற இருக்கோ தெரியா பாப்போம். இது வந்து கொய்யாக்கா விளிம்பிளிக்காய் தெரியுமா. விளிம்பிளிக்காய் வந்து புளிக்கும். ஆனா இது வந்து கொய்யாக்காயோட விளிம்பிளிக்காய் சேர்ந்தா ஒரு மாதிரி இருக்கும். எங்களோட பச்சை விளிம்பிளிக்காய் அது வந்து புளிக்கும். இது வந்து இனிக்குது. ஆனா பிசு பிசண்டே வருது. இதுவும் கடிக்கும் போது தெரியல.
அந்த அந்த வீணி மாதிரி அதை வேற இருக்குது, கழுவி எடுக்க வேணும். வெட்டி போட்டே கழுவி எடுத்து விடும். நார்மலான மரக்கறியல் வந்து கழுவி போட்டு தான் வெட்டுறேன் நான். ஏன்டா இந்த சத்துகள் போயிடுமா அந்த மாதிரி சொல்றவே. இது இப்போ கழுவி போட்டு தான் இப்படி துளசி வெட்டுவோம்னு பார்த்தா நான் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த வீடி மாதிரி ஏதோ வருது. இப்போ நாங்கள் அந்த கருணக்கிழங்குகள் எல்லாம் வெட்டும் போது அந்த பசை மாதிரி இருக்கும், அது மாதிரி வருது. அதால திருப்பூருக்கா கழுவி விடுவோம். நான் இது ஒரு நாளுமே சாப்பிட்டது இல்லை. இந்த காரியாக சமைக்கும் போது எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆரியாவுக்கு நான் பருப்பு வச்சா இன்னென்னு ஒரு மரக்கறி போட்டுடுறது. இந்த சிட்டியான கள்ளி உண்டு, சாப்பிடவே சாப்பிடாது ஆரியா. அப்புறம் அந்த கடிபடக்கூடாது அவக்கு வாய்க்குள்ள எல்லாம் மசிச்சு போட்டு தான் அந்த நோன்பு தானே அள்ளி சாப்பிட்டா ஏதாச்சும் அப்படி போகும் வழியே நான் தீத்தினா அவக்கு அந்த வாய்க்குள்ள எதுவும் கடிபடக்கூடாது. இப்போ கரெக்டுன்னு சொன்னா கடிபட்டா ஆரியா ஸ்லோவில் துப்பி விட்டுரு. சவ் சவ் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கிறேன். இதோட வந்து எங்களுக்கு வந்து உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் தேவை, கொஞ்சம் எண்ணெய் தேவை. எப்படி செய்யறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கொஞ்சம் பருப்பு எடுத்து, ஒரு கப் பருப்பு எடுத்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அவிய விட்டுருக்கிறேன். என்னென்னு கேட்டால் கொஞ்சம் அது தனியாக அவிஞ்சு வரட்டக்கும். இதில் வந்து நான் தாளித்து இதை வதக்கி எடுத்துட்டு திருப்ப கொட்டி செய்வோம்ன்ட்டு கொஞ்சம் சாம்பார் மாதிரி தான், சாம்பார் வைக்கிற மெதட் தான். ஆனால் நான் பால் கறி வைக்க போகிறேன். இந்த மஞ்சள் தூள் போட்டு பருப்பு அவிய வைக்கும் போது பொங்கி ஊற்றிட்டு வையுங்க. அடுப்பை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்காக என் அடுப்பு வர வெள்ளை கலர். சமைக்கும் போது இந்த பருப்பும் பாலும் டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஒன்றுமே செய்யாது. அங்கால வந்து எனக்கு வந்து பருப்பு அவிஞ்சு கொண்டு இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்க போறேன். கொஞ்சமா விடுறேன், என்ன நான் ஆரியா கண்டபடியா கொஞ்சமா விடுறேன். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டது, நான் இதுக்குள்ள கொஞ்சமா கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சு வந்தோடனே வச்சிருக்கிற வெங்காயம், அந்த பச்சை மிளகாயையும் போடுறேன். இப்போ வந்து ஆரியா உரைப்பு சாப்பிட வலிக்கிட்டா, அதால நான் ஒரு பச்சை மிளகாய் இப்போ சேர்க்கிறது எல்லா சாப்பாட்டுக்கையும். இப்போ இவர் கொஞ்சம் வதங்கின உடனே நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தக்காளி பழத்தை போட்டு வதக்க போறேன். நான் ஒரு தக்காளி பழம் எடுத்தேன்னா இந்த ஆரியாவுக்கு பிடிக்கும் தக்காளி பழம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளம்ஸ் வந்து ஊற போட்டுருக்கிறேன். நேற்று நைட் வந்து தண்ணியில ஊற போட்டுட்டு விடிய எடுத்து அந்த தண்ணியை குடிச்சா அவ்வளவு இரும்பு சத்தா அயன் இருக்காமண்டு அம்மா சொல்லி செய்து. என்ன நடந்தேன்டா அம்மாவுக்கு 2 நாள் போன் அடிக்கல. அம்மா கேட்டா ஏன் போன் அடிக்கல, நான் எனக்கு இப்போ ஒரே பஞ்சியா இருக்குது, எனக்கு டயர்டா இருக்குமா அந்த மாதிரி வந்து. அதாலேயே வந்து வேலையால வந்துட்டு பேசாம இருந்துட்டேன். கதைக்கவே விசிறா இருந்தது போன் எடுத்து. அதுதான் அம்மாண்டு அம்மா சொன்னா என்னன்னு கேட்டா அது வந்து அயன் குறைபாடா இரும்பு சத்து குறைஞ்சுதண்டா உடம்புல, நாங்க டயர்ட் ஆகுமா அந்த மாதிரி என்று வேலை இடத்துலயுமே எனக்கு சொல்லிச்சு நீங்க டயர்டா இருக்குது என்ன. நான் சொன்னேன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் நல்லா டயர்டா தான் இருக்கு, பஞ்சியா இருக்கு. ஆனா அம்மாட்ட சொன்னா அம்மா சொல்லுவா இரும்பு சத்து குறைபாடுண்டு. இப்ப கடையில சொன்னா அவையே சொல்லுவேன், ஐயோ நீ வந்து லாங் ஷிஃப்ட் செய்யற அதால மீதி உனக்கு டயர்டா இருக்கு வந்துட்டு. இந்த மென்சன்கிட்ட சொன்னா இந்த மென்சன் சொல்லுவோம் உனக்கு நல்லா சோம்பேறி வத்திட்டு உனக்கு வேலை காணாது, அதுதான் உனக்கு இந்த உடம்பு வந்து சோம்பேறி வத்திட்டது தான் சொல்லுவேன். அதால இப்ப தண்ணியில போட்டு இப்ப 2 நாளா குளிச்சு கொண்டிருக்கிறேன். அங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா அது சும்மா அந்த வேலை சரி அதோடைய என்னன்னு தெரியல. சில வேலை இருந்துட்டு நமக்கு வேறந்தானே பஞ்சியா இருக்கு, 2ஆம் நாள் ஓகே ஆயிரும் அந்த மாதிரி. அதனால நான்
அதால நான் இரும்பு சத்தை கூட்டுறதுக்காக நான் தண்ணியில போட்டு பிளம் சாப்பிடுறேன். செய்ய விட்டுருவேன் கூட அம்மா பேசி கொண்டிருப்பா, கேப்பா சாப்பிட்டேனியா அந்த அதாலதான் எனக்கு இது செய்யவுமே பஞ்சிதான். இப்ப 2 நாள் சேர்த்து 3ஆம் நாள் விட்டுருவேன். இங்க பாருங்க, இப்படிதான் வதக்குறேன். பெருசா ஆரியாக்கு எண்ணெய் விடுறே இல்லை, அதால கொஞ்சமா தான் எண்ணெய் விட்டு வதக்குறேன். வெட்டி வச்சுட்டு தானே காய எடுத்து போட போறேன். இப்போ கொஞ்சமா உப்பு போடுறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம், சேர்த்து புரட்டி விடுவோம். உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரட்டிட்டு மூடிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் வேகட்டக்கும். வெந்தா பிறகு கொஞ்சம் வெந்தா பிறகு பாதி வெந்தா பிறகு நாங்கள் வந்து பருப்பை போடுவோம். ஆரியா சரியான கள்ளம் சாப்பிட்றதுக்கு, சரியா சாப்பிட்றதெல்லாம் சரியான பஞ்சு மாதிரி. நான் என்ன செய்தாலும் ஆரியா சாப்பிட்றது குறைவு. வந்து கடைசி தம்பிக்கும் எனக்குமே இப்போ 8 வயசு வித்தியாசம் வேண்டாம். அவர் சாப்பிட்ற பருவம் வரும்போது எனக்கு அப்படின்னு 12 வயசு அப்படி வந்திருக்குன்னு தான், 12 வயசுக்கிட்ட. அப்போ எங்களோட அம்மா என்ன செய்வாண்டா, என்னட்ட அக்காடி தான் கூட சாப்பிட தாரது. அப்போ அக்கா கூட அம்மாவோட நின்றபடியா கூட நான் தான் தம்பியை வச்சிருக்கிறது, இந்த ஊஞ்சல் ஆட்டி பாட்டு பாடுறது எல்லாம் நான் தான். அம்மா இப்பவும் சொல்லி சிரிப்பா. அப்போ எங்களோட தம்பி அப்போ அம்மா தருவாங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட சொல்லி. தம்பிக்கு தீத்தி விடுறேன்னு சொன்னா என்னடா எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன சோறு இருக்கும், இல்லாட்டி மேக்சிமம் கீரை இருக்கும், இல்லாட்டி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எதுவும் வச்சு அதுக்கு முட்டையும் வச்சு தான் அம்மா தருவா தீத்தி விடுறதுக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு தம்பி சாப்பிட்றது. கட்சி தவறி நான் வந்து கோப்பையை எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு இப்படி திரிஞ்சா கூட சுயிர் வந்து பின்னாலேயே வரும். ஏனென்று கேட்டால் அது தண்டை சாப்பாடு. நான் இப்ப ஆரியாவுக்கு நான் திருத்த வேண்டியா இருக்கு. ஆரியாவோட பிளேட்டை கண்டாலே ஆரியா ஓடும், திரும்பி பார்த்து ஓடும். நோண்டு மேல போகும் கீழே வரும் இதண்டும். அம்மா கடவுளே, நானும் அம்மாட்ட சொல்றேன். அம்மா சொல்லுவா, நான் இத்தனை பிள்ளையில பெத்து வளர்த்துறோம், உனக்கு கொண்டு வளர்க்கலாம இருக்கான்னு. அப்ப அம்மா சும்மா கலாய்க்கிறதுக்கு சொல்றது, நீங்க வளர்க்கல, நாங்களே தானா வளர்ந்துறாங்க. நீங்க இங்க வளர்த்தீங்க, நாங்க தானே தானாவே வளர்ந்த, நாங்க தம்பி ஆக்கல, நான் பாத்திரம் அப்படியே நம்ம கோவம் வந்துடும். அவசரமோ நான் ஒன்று சேவை நீங்களே வளர்ந்துறீங்களான்னு. இல்லை, இப்போதைய பிள்ளைகள் எல்லாருமே அப்படி என்னதான் நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு சரியான கள்ளம். எங்களோட அக்கா வச்சுக்கா, மச்சால் வச்சுக்கா, எல்லாருமே இதே சொல்லுவீனும், எப்படி சமைச்சாலும் சாப்பிடணும் இல்லை, என்ன செய்யறதே தெரியாதுன்னு. அண்டு இப்போ கொஞ்சம் வதங்கிட்டுது. நான் இப்போ ஒரு 2-3 நிமிஷமா விட்டேன். நான் வதங்கிட்டு என்ன செய்ய போறேன்டா, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வைக்க போறேன். சொட்டு தண்ணி விட போறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட போறோம். கொஞ்சம் இப்ப திருப்ப மூடி வைக்க போறேன். சொதி மாதிரி இருந்தாலும் தீத்த கஷ்டம், அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா தான் ஆரியாவுக்கு தீத்த எனக்கு ஈஸி மாதிரி. கொஞ்ச நேரம் வெந்தோடனே நாங்க பருப்பை போட்டு இறக்கினா சரி. பருப்பை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்ப விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து அவியறதுக்கு விட்டுட்டு இறக்கினா சரி. இறக்கும் போது கொஞ்சம் உள்ளி, தேங்காய் பால் விடுறேன்னா அதோட உள்ளி கொஞ்சம் குத்தி போடணும். ஒரு பல்லு 2 பல்லு குத்தி போடுவேன். என்னன்னு கேட்டால் பருப்பு ஆரியா சின்ன பிள்ளைக்கு குத்தி போடும் இறக்க சரி. இறக்கிட்டு இப்போ ஆரியாவை கூட்டி கொண்டு நான் வெளியில் போகணும். வந்து தீத்துவோம் தான் சாப்பாடு. என்ன விளையாடினா சரியா பசிக்கும், அவளுக்கு வேற கொஞ்சம் சாப்பிடுவா. இப்ப தீத்திட்டு கூட்டிட்டு போனேன்டா அவளை சாப்பிடாதா ஆரியா. ஏன்னா எனக்கு இப்ப டைம் இருக்குது. இப்பதான் நினைக்கிறேன் 10:11 மணி என்ன நினைக்கிறேன். என்ன செய்ய போறேன்னா பக்கத்துலதான் விளையாட்டு இடம் இருக்கு, அவட பாக்கிருக்கு. கூட்டி கொண்டு போயிட்டு நல்லா விளையாட விட்டு போட்டு அவளுக்கு நல்லா பசிக்க விட்டு போட்டு கொண்டு வந்து தீத்த நல்லா வடிவா சாப்பிடுப்படும். குளிச்ச வாத்திட்டு தீத்த இன்னும் சாப்பிடுப்படும். சாப்பிட்டுட்டு படுத்துருவா.
மற்ற டைமில் இந்த டைம் நர்சரி ஆரியாவுக்கு புதன்கிழமையில ஆரியாவுக்கு நர்சரி இல்லை. அதால தான் இன்னைக்கு இல்லாட்டி நான் நர்சரி கொண்டு வந்து விட்டுட்டு சமைச்சிட்டு நர்சரியால் கூட்டி கொண்டு வந்துட்டு குளிக்க பார்த்துட்டு தீத்துறது. நர்சரி போனாலும் விளையாட்டு தானே, கொஞ்சம் சாப்பிடுமாள், கொஞ்சம் விளையாடி களைச்சி பசியில் வந்தால் சாப்பிடுவான். இப்போ முக்கால்வாசி வெந்துட்டது. இந்த டைம் நான் பருப்பை எடுத்து போட போகிறேன். ஏனெண்டா பருப்பு இது சேர்ந்து மிச்சம் வரட்டக்கும். நான் குளிய விட்டு பருப்பு அவிக்கல, கொஞ்சம் அந்த ஒட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருவேன். ஏன்னா இதில் இதோட சேர்த்து வேக விடலாம். அந்த இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கு. இப்போ நான் மூடி விட போகிறேன் கொஞ்ச நேரம். இந்த பருப்பும் இந்த காயும் வேகட்டுக்கும் சேர்ந்து இந்த தண்ணியில் ரெண்டும் சேர்ந்து நல்ல வடிவாக வெந்துட்டு இருக்கு. இந்த டைம் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் 2 பல்லு உள்ளி குத்தி போட போறேன்னு இருக்குல்ல. இந்த வடிவா கலந்து விடும். இப்ப தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் விட போறேன். இங்க பாருங்க இந்த கறியை தேங்காய் பால் விட்டேன். நான் இப்ப தேங்காய் பாலும் உள்ளியும் 2 உள்ளி பல்லு இடிச்சு போட்டுட்டு தேங்காய் பால் விட்டு கிடக்கு. இந்த தேங்காய் பால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். என்னடா பால் நல்லா நிறைய கொதிச்சா நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் இந்த பால் கொதிக்கட்டுக்கும். இப்போ உள்ளியும் தேங்காய் பாலும் போட்டு மூடியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே இந்த கறி ரெடி ஆயிடும். நான் என்ன செய்ய போறேன்னா வலிச்சு வச்சுட்டு இனி கறி எல்லாத்தையும் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஆரியாவை கூட்டி கொண்டு போவோம். சரி, இந்த இங்கே பாருங்க இந்த சவ் சவ் பருப்பு பால் கறி ரெடி ஆயிட்டு. இதுக்கு நீங்க இறக்கும் போது கொத்தமல்லி போடலாம். நான் ஆரியா கண்டபடியா நான் போடல. கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கு. என்னோட சவ் சவ் பருப்பு பால் கறி ரெடி ஆயிட்டு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா நானுமே இன்றைக்கு தான் முதலா இது சாப்பிட்றேன். அதால பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த காயண்டு. நல்லா இருக்கு. நீட்டுக்கா தெரியும், அதே தான் அந்த தண்ணித்தன்மையா இருக்கும். அந்த நீட்டுக்கா தானே பால் கறி நாங்க வைப்போம். நீட்டுக்கா அதே மாதிரியே இருக்குது. அந்த கடிபடும் போது அந்த குட்டி ஜெலி மாதிரி, அந்த கொஞ்சம் அந்த குழஞ்சு குழையாம அந்த மாதிரி இல்லை, அந்த கிழங்குகள் அந்த மாதிரி இல்லை, ஜெலி மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு குழம்பு வச்சுருந்தா எங்களுக்கு சரி. ஒரு பால் கறி ரெடி ஆயிட்டு ஆரியாக்கு இதோட ஒரு முட்டையை வச்சு போட்டு சாப்பாடு தீத்த சரி. இப்போ நாங்கள் வெளியில் வலிக்கிட போகிறோம். நாங்கள் பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம். எங்கட வீட்டு இருந்து ஒரு 2-3 நிமிஷம் தான். காரில் நடந்து போகிறேன்னா பக்கத்தில் போயிடலாம். நார்மலாக நான் அப்படி தான் போகிறது. வெதர் நல்லா இருந்தா. இன்றைக்கு ஆரியா இந்த நர்சரிக்கு சேர்க்கும் வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கு, விளையாட கூட்டிட்டு போகலாம். நான் இங்கே இருந்து அரை மணித்தியாலம் ஒரு இடத்துக்கு தான் ஒரு பார்க் கூட்டிட்டு போறது. பக்கத்துலேயே இருந்தது எனக்கு தெரியும். அப்புறம் நர்சரி சேர்ந்த பிறகுதான் டீச்சர் சொன்னா இல்லை இங்கேயே நீங்க கூட்டி கொண்டு வந்தா விளையாட விடலாம். ஆரியா பார்த்து கொண்டு இருக்குது. என்ன திருப்ப ஸ்கூலுக்கு கொண்டு விட வந்திருக்காள் போல. வெட்டி பார் வடியுது. என்ன தெரியும், ஸ்டார்ட்ல எல்லாம் மாறியா அழும். இந்த கண்டாளை, இந்த ரோட்டை கண்டாளை. இப்போ ஆரியா போங்க விளையாடுங்க. ஆரியாட ஜாக்கெட்டை பார்த்தீங்களோ? இந்த ஜாக்கெட் வந்து நிறு வாங்கி கொடுத்தது ஆரியாட சித்தப்பா. இதோட ஒரு தொப்பியும் அவளுக்கு சரியாக பிடிச்சது இதுதான். எப்போ போனாலும் இதையே எடுத்து வச்சுக்கோ நிற்கும் ஆரியா. இதை போட்டு விட சொல்லி தனக்கு. டே வெதர் நல்லா இருக்கு, ஆனால் தனக்கு இந்த ஜாக்கெட் வேணுமெண்டு அடம் பிடிச்சி வாங்கி போட்டு கொண்டு வந்துருக்குறான். இதே துணியில் தொப்பி, அது நல்ல வடிவாக இருக்கும். ஃபுல்லாக அடைச்சிருக்கிறபடியாக பிள்ளைங்க வெளியிலையும் போகாயினும். அதால் விட்டுட்டு
அப்படி இதில் இருக்கலாம். என்ன செய்யணுமெண்டா சில பேர் புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதில் இருந்து படித்து கொண்டிருப்பினும் பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு. நமக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லை. இப்படி இந்த ஓடுற ட்ரெயினில் புத்தகம் படிக்கிறது, மீட்டது பஸ்ஸில் படிக்கிறது, இப்படி இருந்து இயற்கையாக இருந்து படிக்கிறது, அதெல்லாம் நமக்கு சரி வராது. ஐயோ கடவுளே, படிக்கிற காலத்திலேயே படித்ததே பெரிய விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் படித்த புத்தகம் நான் பொன்னியின் செல்வன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இவர் வந்து பொன்னியின் செல்வன் புத்தகமும் வேள்பாரியும் நண்டு புத்தகமும் இந்தியாவிலேருந்து எடுத்து தந்தவர். அவர்கிட்ட ஃப்ரெண்டை கொண்டுச்சு. ஏன் பொன்னியின் செல்வன் எடுத்து தந்தவர்ன்னு சொன்னால், நாங்கள் வெட்டிங் ஆனதுலேருந்தே சொல்லிட்டு இருப்பார், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னால் குந்தவைன்னு தான் பேர் வைக்கிறதுண்டு. அவர் சின்னல்ல படிச்சுக்கிறார் பொன்னியின் செல்வன் கதை. அவருக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்குது, அந்த குந்தவையிட சரியான போல்டாமண்டு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பார். அப்பைக்கெல்லாம் நாங்கள் நினைக்கல, அவர் சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு படம் வரப்போகுது. ஐயா பிறந்த வருஷமும் பொன்னியின் செல்வன் வந்த வருஷமும் ஒன்று 2022ஆம் ஆண்டு. 2022ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஆரியா பிறந்தது. அதுக்கு பின்னுக்கு தான் படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆரியா பார்த்த முதல் படமும் பொன்னியின் செல்வன் தான். அப்பைக்கு ஆரியா சரியான கைக்குழந்த, அலவுடு இல்லை அப்போ சின்ன பிள்ளைகள் பொன்னியின் செல்வன் படத்துக்கு. நாங்கள் வந்து தெரியாமல் கூட்டி கொண்டு போனது ஆரியா. ஏன்னு கேட்டால், ஆரியா அந்த முதல் படம் ஆரியா வாழ்க்கையில் என்ன 2022ஆம் ஆண்டு ஆரியா பிறகுது, அந்த படமும் வந்த வருஷம் பிறகுது. அப்போ ஆரியா பார்க்குற முதல் படம் இதாக தான் இருக்கும். என்ன அவள் பார்க்க மாட்டேன், அப்பைக்குள்ள சின்ன நினைக்கிறேன், 6-7 மாத பிள்ளைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வருவோம் வந்துட்டு ஆரியாவை கூட்டி கொண்டு போய் குந்தவையை காட்டினோம். நாங்கள் என்ன அந்த ஃபோட்டோ கூட இன்னும் இருக்க நிற்கணும். ஆரியாவோட பார்த்து கொண்டு இருக்கும் த்ரிஷா ஃபஸ்ட்டு வரும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம், குந்தவையை பார்த்தது ஆரியான்னு. அண்டு பிறகுதான் இப்படி தானே அப்பைக்குள்ள தான் நான் பொன்னியின் செல்வன் வேள்பாரி நான் படித்தேன். நான் பொன்னியின் செல்வன் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்ல கதை நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அதை விட வேள்பாரி நல்லா பிடிச்சிருந்தது. வேள்பாரி அவர்கிட்ட பாரியோட கதை வந்து நல்ல வித்தியாசமாக இருந்தது. இப்போ நாங்கள் படிக்கும்போது சின்னல அவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அந்த மாதிரி அவ்வளவுதானே தெரியும். ஆனால் வந்து அவர் வந்து இப்படி அந்த 3 சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ட்ட சேர்ந்து வந்து அவரை படையெடுக்கும் போது கூட அவர் தனியாக நின்று எப்படி அதை சமாளித்து அவர் வெல்லுவார். அவர் அதெல்லாம் படிக்கும்போது நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. வேள்பாரி எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, அந்த கதை ஸ்டியான நல்லா இருந்தது. நண்டு வந்து நான் இடையிலேயே நிப்பாட்டிட்டேன். வேள்பாரி படிச்சுட்டேன், நண்டு படிச்சேன்னா நண்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. என்ற அவ்வளோ கவலையான கதையாக இருந்தது. என்னடா இவ்வளோ கவலையாக இருக்குது, நமக்கு இது செட் ஆகாதுன்னுட்டு நான் அப்படி தானே இது படங்கள் ஆளும் கவலையாக இருந்தாலும் பார்க்குறேன், கேட்பேன் இது என்ன கதையா. அவள் வாரா, அவளுக்கு போர் அடிக்குது போல நடக்குது. அப்போ இனி நான் அவளோட போய் கொஞ்சம் பின்னுக்கு முன்னுக்கு தெரிஞ்சாதான் சரி. ஓகே, பாய்.